கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கின்றோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் தீமையை போல, கண்ணீரின் அனுபவத்தை போல, பள்ளத்தாக்கினுடைய அனுபவத்தை போல பல காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரை தான் நம்பி வாழ்கின்றேன், அவர் தான் என்னுடைய எல்லாம் என்று என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் பள்ளத்தாக்கின் அனுபவம் வருகிறது, கண்ணீர் வருகிறது, ஏமாற்றம் வருகிறது. நான் நன்மை செஞ்சால் எனக்கு தீமை செய்கிறாங்க, நான் உண்மையாக வாழ்ந்தாலும் எனக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்காம எனக்கு கண்ணீரின் அனுபவத்தை தான் உருவாக்குறாங்க. எனக்கு வாழ்க்கையில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் பலவீனங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய நிலைமையாக இருக்கிறதே. ஆனால் நான் தேவனை நேசிக்கிறேன், அவரை தான் நம்புகிறேன், என் வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு ஒருவேளை நீங்கள் கேள்வி எழுப்பலாம் இல்லையா? வேதம் பதில் சொல்லுது பாருங்க, அவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாம். அழகான ஒரு வேத வசனம் உண்டு, அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதனை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று. இன்றைக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை போன்ற ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு முக்கியமானவங்க, நமக்கு உதவி செய்ய வேண்டியவங்க நம்மளை துரத்தி இருக்கலாம். நம்ம கை தூக்கி எழுப்பி விட வேண்டியவங்க, தட்டி கொடுத்து மேலே போ என்று சொல்ல வேண்டியவங்க குழியில் நம்மளை போட்டிருக்கலாம். நமக்கு உண்மையா இருந்தும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்தது போல வீண் பழிகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். இழப்புகள், நஷ்டங்கள், தனிமைகள், போராட்டங்கள், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், சுற்றிலும் யாரும் ஆதரவுக்கு இல்லாத ஒரு நிலைமை, இப்படி நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு எல்லாமே எதிராக இருக்கலாம். ஒன்று கூட நமக்கு ஆதரவாக இருப்பதை போல தெரியவே இல்லை. அந்த அளவிற்கு எல்லாமே எதிராக இருக்கலாம். யோசேப்பு அதை அனுபவித்தார். தன்னுடைய உடன்பிறப்புகளினால் துரத்தப்பட்டார், உடன்பிறப்புகளினால் விற்கப்பட்டார், ஏமாற்றப்பட்டார். அவர் உண்மையான அன்பு என்று நினைத்தது போலியான அன்பு என்று வெளிப்படுத்தப்பட்டது. போன இடத்துல உண்மையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, ஜெயிலில் கைதியாக நிறுத்தப்பட்டார். அவர் குற்றவாளி என்று மொழியப்பட்டார். அவருக்கு துணை இல்லை, அவருக்காக அடைக்கலத்துக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையும் அவருக்கு எதிராக மட்டுமே இருந்தது. ஆனால் தேவன் இந்த சூழ்நிலைகள், இந்த தீமையை அவருக்கு நன்மையாக முடிய பண்ணி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த யோசேப்புக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறினது. அதற்கு காலங்கள் ஆனது, உடனே நடக்கல, வருடங்கள் ஆனது, காலங்கள் ஆனது. ஆனால் யோசேப்பு அதனை சகித்து கொண்டபடியினால் அவர் அதனை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கேட்குற உங்க வாழ்க்கையில நீங்களும் யோசேப்பை போல தீமைகளை மாத்திரம் சந்தித்து கொண்டே இருக்கலாம். கெட்ட பெயர், வீண் பழிகள், வீணான காரியங்கள், எதிரான சூழ்நிலைகள், கஷ்டம், கடன், நெருக்கம், அவமானம், இதான் உங்க வாழ்க்கையில அதற்கு மேல வந்துட்டே இருக்கலாம். சகித்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு. இந்த தீமையெல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மையா முடியும். ஒரு நாள் நன்மைக்கு எதுவாக நடக்கும், நன்மையான காரியங்களை பார்ப்பீங்க. அந்த யோசேப்பு சொன்னது போல உங்க வாழ்க்கையில இருந்து, நம்ம வாயில இருந்து கர்த்தர் அதனை சொல்ல வைப்பார். இந்த சூழ்நிலை மாறும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து விடாதீங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஏசப்பா, நீங்க எங்க கூட இல்லைன்னா என்னைக்கோ நாங்க மூழ்கி போயிருப்போம் ஆண்டவரே. நீங்க எங்களை கை தூக்கி விடலைன்னா என்னைக்கோ நாங்க காணாம போயிருப்போம்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கிறதுனால நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா நெருக்கத்திலும் இந்நாள் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா அதற்கு நீங்கள் தான்ப்பா காரணம். இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நெருக்கத்திலும் ஏமாற்றத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தீமையான அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து தேவனை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதறதலை காண்பீராக.
அப்பா அவங்க இருதயத்தின் பாரம், நாங்கள் ஏசப்பாவை நம்புகிறோமே, அவரை நேசிக்கிறோமே, அவரை தான் எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோமே, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதே, கண்ணீர் இருக்கிறதே, வேதனை இருக்கிறதே, பாரம் இருக்கிறதே, அப்பா இன்னும் குறைகள் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரை சமாதானத்தை பார்க்க முடியவில்லை, விடுதலையை காண முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு யோசேப்பை போல அந்த தீமை நன்மையாக மாறி அவனுடைய வாயிலிருந்து ஒரு சாட்சியின் வார்த்தை புறப்பட்டது போல தேவனே, இன்றைக்கு கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட வார்த்தைகள் கடந்து வரும்படிக்கு அவங்க சூழ்நிலைகளை நன்மையாக முடிய பண்ணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை களிப்பாக மாற்றும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஜெயமாக மாற்றும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றும். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து கை தூக்கி விடுவீராக. அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.